ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் நாஸ்தா கடை. இன்றைக்கி நம்ம நல்லா டேஸ்டியான புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. மொச்சக்கொட்டையை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துடுங்க. நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அதை வேக வச்சுக்கலாம். இது வேக 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அது சிம்மில் வச்சுட்டு நம்ம குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணலாம். கப்பில் இருக்கிறது வெங்காயமும் கருவேப்பிலையும் மிக்சியில் குறக்குறன்னு அரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கத்திரிக்காய் இதெல்லாம் இதுக்கு தேவையானது. இந்த அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக வேர்க்கடலை இருந்தால் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா பரவாயில்ல. கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கோம். இப்போ அந்த தேங்காயில் நம்ம 2 ஸ்பூன் மல்லித்தூளை போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. காய்கறி முருங்கைக்காய், வெண்டைக்காய் இருக்குது. வாங்க குழம்பு எப்படி தாளிக்கலான்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம நறுக்கி வச்ச வெண்டைக்காயோடு சேர்த்து நம்ம உப்பையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய், பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை நம்ம அரைச்சி ஒரு பவுலில் வச்சுருக்கோம்ல, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச முருங்கைக்காவை சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி அரைச்சி அதை பேஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், மல்லித்தூள் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பரட்டி உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்து சிம்மிலே ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும், காய்கறி நல்லா வேகிறதுக்கு. காய்கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மொச்சக்கட்டையை அதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட டேஸ்ட்டான புளிக்குழம்பு ரெடி. நீங்கள் இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.